ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் டைம் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அண்டார்டிகாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மோஸ்ட் சர்ப்ரைசிங்கான திங்ஸை பற்றி தான். அண்டார்டிகானா நமக்கு ஐஸ் அண்ட் ஸ்னோன்னு தான் நினச்சிட்டு இருப்போம். பட் அந்த ஃப்ரோசன் உலகத்துக்குள்ளே சயின்ஸ்லேயே நம்ப முடியாத டிஸ்கவரிஸ் எல்லாம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதில் என்னென்னு பார்க்கலாம். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா பிளட் ஃபால்ஸ்னு சொல்லக்கூடியது. அண்டார்டிகாவோட டெய்லர் கிளேஷியரில் இருந்து ஒரு ரெட் கலர் வாட்டர்ஃபால் போல் லிக்விட் ஃப்ளோ ஆகுது. ஸோ இது ரத்த மாதிரி இருந்தாலுமே அது அயன் ரிச் சால்ட் வாட்டர்னு சொல்லப்படுது. இந்த கிளேஷியருக்குள்ளே மில்லியன் வருஷங்களாக ட்ரெப்பான சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாமல் சன்லைட் இல்லாமல் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. சயின்டிஸ்ட் இதை பார்த்து லிட்டர்லி ஷாக்ட் ஆகுறாங்க. ஏன்னா எர்த்தில் எக்ஸ்ட்ரீமான லைஃப் பாசிபிள்னு இது ப்ரூஃப் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிடன் லேக் வோஸ்டாக்னு சொல்லக்கூடியது. இந்த லேக் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் திக் ஐஸு கீழே சீக்ரெட்டான லேக்காக இருக்குது. இந்த லேக் நியர்லி 15 மில்லியன் வருஷங்களாக இந்த உலகத்தில் இருந்தாலுமே வெளி உலகத்தோட எந்த கான்டாக்டுமே இல்லை. இதுக்கு கீழே சின்ன சின்ன ஏலியன் மாதிரியான உயிர்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சயின்டிஸ்டால். ஸோ அதாவது இந்த லேக்குள்ள உயிர்கள் எர்த்தில் இருக்கிற உயிர்களை விட கொஞ்சம் வித்தியாசமான டைப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிலர் இதை எர்த்தோட ஹிடன் ஏலியன் வேர்ல்டுன்னு கூட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஏர்னஸ்ட் செக்லட்டனோட ஷிப் என்டூரன்ஸ்னு சொல்லக்கூடிய ஷிப் 1915 செக்லட்டனோட அண்டார்டிகாவோட ஆராய்ச்சி பயணம் செய்ய போன இந்த ஷிப் பார்த்தீங்கன்னா ஐஸில் சிக்கி காணாமல் போகுது. 100 வருஷங்கள் ஆகியுமே யாராலுமே கண்டுபிடிக்க முடியாமல் போயிட்டுச்சு. பட் ரீசெண்ட்லி சயின்டிஸ்ட் கடலுக்கு கீழே இது பர்ஃபெக்டாக எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் முழுமையாக இன்டெக்டாக இந்த ஷிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் 1000 ஆண்டுகள் கழிச்சுமே சேஃபாக இருந்திருக்கு. லிட்டர்லி டைம் கேப்சூல் மாதிரி ப்ரிசர்வ் பண்ணப்பட்டு வச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவில் சில ஃபொசில்ஸ் கிடைக்கப்பட்டிருக்கு. அண்டார்டிகாவில் ஐஸ் மட்டும்தான் இருக்குன்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதில் டைனோசர் காலத்துலேருந்து வந்த பிளான்ட்டோட ஃபொசில்ஸ் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு காலத்தில் அண்டார்டிகா பார்த்தீங்கன்னா வாமான கிளைமேட்டில் க்ரீனரியாக இருந்திருக்கு. அங்கே நிறைய தாவரங்கள், மரங்கள், காடுகள் எல்லாம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அண்டார்டிகாவில் அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து வந்து எர்த்தில் லேண்ட் பண்ண ராக்ஸ் எல்லாம் நிறையவே கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளாக் கலரில், ஒயிட் கலர்ல எல்லாம் ஐஸில் ஈஸியாக ஸ்பாட்டட் ஆகுற மாதிரி இந்த கற்கள் இருந்திருக்கு. ஸோ அதனாலேயே சயின்டிஸ்ட்டுக்கு அண்டார்டிகான்னு சொல்லக்கூடியது ஒரு ஹெவன் மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா எர்த்தை பற்றி நிறைய விஷயங்களை படிச்சுக்கொள்ள ஸ்டடி பண்ண பர்ஃபெக்டான பிளேஸாக இந்த அண்டார்டிகா இருக்கு. ஸோ காய்ஸ், அண்டார்டிகானா ஐஸ் மட்டும் இல்லை, அது ஒரு மிஸ்ட்ரி வேர்ல்டுன்னே சொல்லலாம். ஸோ இது மாதிரி இன்னும் மிஸ்ட்ரியான சயின்ஸ் காம்போ டாபிக்ஸ் வேணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.